ஜேம்ஸ் தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் சங்கம் டாக்ஸ் சங்கத்தின் தலைவர். ஜிஎஸ்டி இன்று முதல் பல்வேறு மாற்றங்களுடன் 8 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளன. குறிப்பாக சொல்லப்போனால் மக்கள் பயன்படுத்துகின்ற மருந்துகள் உட்பட பல்வேறு பொருட்களுக்கு ஜிஎஸ்டி விலக்கும். அதே நேரத்தில் 18, 28 இருந்ததெல்லாம் 5% குறைத்து இருப்பது என்பது உண்மையாலுமே ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் இந்தியாவில் உருவாக்கும் என்பதில் எங்களுக்கு ஐயப்பாடு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் தொழிற்சார்ந்து இருக்கக்கூடிய எங்களுடைய போன்ற தொழில் நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டி நாங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் பலதும் கிடைக்கவில்லை என்ற ஒரு மனதுக்கு வேதனையான ஒரு விஷயம். குறிப்பாக சொல்ல போனால் கோவை போன்ற தொழில் நகரங்களில் 40,000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் குறுந்தொழில்கள் இயங்கி கொண்டிருக்கின்றன. இந்த குறுந்தொழில் கூடங்களில் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் பணியாற்றுகிறார்கள். இதனால் அன்றாடம் நிதி புழக்கம் என்பது தொடர்ந்து மக்களிடத்தில் இருந்து கொண்டு வந்தன. இந்த ஜாப் ஆர்டர் என்பது உற்பத்தி சார்ந்த தொழிலாக இருந்தாலும் உற்பத்தி செய்கின்ற பொருள்களை நேரடியாக மூலப்பொருள்கள் வாங்கி அது உற்பத்தி செய்து மார்க்கெட் செய்வதில்லை. மார்க்கெட் செய்யக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் தருகின்ற ஜாப்புகளை அது மிஷினிங் செய்து கொடுக்கின்ற தொழிலை மட்டுமே நாங்கள் இந்த 40,000க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம். இவர்களுக்கெல்லாம் கடந்த முறை 18 முதலில் ஜிஎஸ்டி கொண்டு வந்த பொழுது 18ஆக இருந்தது. அது மிகப்பெரிய கோரிக்கைகள் வைத்து அது 12ஆக குறைத்தார்கள். அதிலும் பல நெருக்கடிகள் இந்த தொழில் சந்திக்கிறது. 5% செய்தால் போதும் என்று கோரிக்கை முன்வைத்திருந்தோம். ஆனால் இந்த மாற்றி அமைக்கப்பட்டதிலிருந்து 12லிருந்து இப்போ 18ஆக மாற்றிவிட்டது என்பது குறுந்தொழில்களுடைய அடையாளம் இழக்கப்படும். குறுந்தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதற்கே மிகப்பெரிய நெருக்கடிக்கு தள்ளப்படுவோம் என்கின்ற நாங்கள் அரசிடத்தில் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். அரசு உடனடியாக இது சம்பந்தமான ஜிஎஸ்டி கவுன்சிலில் முன்வைக்கப்பட்டு நிதியமைச்சர் அவர்கள் இந்த குறுந்தொழில்கள் ஜாப் ஆர்டர் செய்கிறவர்களுக்கு இப்போ 5% மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்க போனோம்னா இவங்க இப்போ பல்வேறு தொழில்களை முன்னேற்றுவதற்கும் அமெரிக்கா போன்ற நாடுகள் 65% தொழில் நம்ம இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்கிற பொருட்களுக்கு வரி விதித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் உற்பத்தி செய்கின்ற பொருட்கள் வெளிநாட்டில் குறைந்த விலைக்கு விற்று மார்க்கெட்டு மற்ற நாடுகளில் நம்மளுடைய மார்க்கெட்டு பிடிப்பதற்கும் அரசு இன்னொன்று செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டிருக்கின்ற எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பம்பு மோட்டார் உற்பத்தியில் தனி சிறப்புடன் கோவை மாவட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பம்பு செட்டுக்கு மக்கள் பயன்படுத்துகின்ற அன்றாட பயன்படுத்துகிற பொருள் அதற்கு 18% என்பது குறைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். அதுவும் 5% குறைக்க வேண்டும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு பயன்படுற டிராக்டர் உள்ளிட்ட பொருள்களுக்கு உற்பத்தி சார்ந்தவர்களுக்கு 5% குறைத்திருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் மூலப்பொருளுக்கு 18% இன்றும் இருக்கிறது. அப்போ நாங்கள் என்ன இந்த நாட்டில் ஒரு முக்கியமான தொழில்துறை 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று விவசாயம், இன்னொன்று தொழில்துறை. இந்த தொழில்துறை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த அரசு நினைக்குமானால் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் நினைக்குமானால் மூலப்பொருள்கள் இருந்து உற்பத்தி செய்கிற பொருள் அனைத்தும் 5% குறைத்தார்களானால் இந்தியாவில் பெரும் தொழில் வளர்ச்சி காண முடியும். ஒரு கடுமையான நெருக்கடியிலிருந்து இந்த தொழிலில் மீண்டு வருவதற்கு உதவியாக இருக்கும், ஏற்றுமதிக்கும் உகந்ததாக இருக்கும். ஆகையால் அரசை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கை அனைத்து பொருள்களுக்கும் 5% ஜிஎஸ்டி மாற்ற வேண்டும் என்று இன்ஜினியரிங் தொழிலுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.